எல்லாரும் முன்னாடியும் பாக்யலட்சுமி சொல்றாங்க, ஒரு பெரிய கல்யாண ஆர்டர். இங்க வெளிநாட்டு டிஷ் எல்லாம் கேக்குறாங்கடா. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியலடா செலியா. கோபி தண்ணி குடிச்சுக்கிட்டே பாக்யா சொல்றத கேக்குறாரு. கோபி எல்லாரும் முன்னாடியும் பாக்யா கிட்ட சொல்றாங்க, வெளிநாட்டு டிஷ்ஷ ஒரு குக்க ஹையர் பண்ணுனா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் சொல்லிட்டு போயிடுறாரு கோபி. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கோபி சொல்றது கரெக்ட் தானேன்னு சொல்றாங்க பாக்யா கிட்ட. பாக்யா காலையில வாக்கிங் போறப்ப கோபி சொல்றாங்க பாக்யாவை பார்த்து, உன்னை பாக்குறப்ப எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ உண்மையிலேயே நீ டேலண்டட் தான். நீ பண்றது பெரிய விஷயம் பாக்யா. இப்ப எல்லாம் நீ இவ்வளவு ஸ்மார்ட்னு எனக்கு தெரியாது பாக்யா. சேர்ல உட்கார்ந்துகிட்டே ரெண்டு பேரும் பேசுறாங்க. கோபி தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? பாக்யா, உன்னை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் பாக்யா. அப்ப கோபியும் பாக்யாவும் எந்திரிக்கிறாங்க ஒரே சமயத்துல. பாக்யா கோவத்தோட சொல்றாங்க, ஏன் உங்களை காப்பாத்தினேன்னு என்னைய யோசிக்க வைக்காதீங்கன்னு வேகமா நடந்து போறாங்க. கோபி ராதிகா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ராதிகா கிட்ட சொல்றாங்க, நான் பாக்யாவை பிசினஸ்ல அழிக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா ராதிகா. நான் அவளுக்கு கெடுதலே நினைச்சிருக்க கூடாது. ராதிகா கோபி சொல்றத பார்த்து குழம்பி போறாங்க. நாளை சந்திப்போம்.